அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருக்குறள் எத்தனாவது அதிகாரம் பார்க்க போகிறோம்னா 23வது அதிகாரம், அதாவது ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை 3 பெரிய பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ட்டு. நம்ம அறத்துப்பாலை பார்த்துருக்கோம் முதல் பிரிவை. அந்த அறத்துப்பாலில் அது ஒரு நாளாக பிரிச்சிருக்கிறாரு. பாயிரம், இல்லறவியல், துறவறிவியல், ஊழியல் அப்படின்ட்டு. பாயிரம் ஒரு 4 அதிகாரம் கொடுத்துருக்காரு, இல்லறவியல் 20 அதிகாரம் கொடுத்துருக்காரு, துறவறியல் 13 அதிகாரம் கொடுத்துருக்காரு, ஊழியல் 1 அதிகாரம் கொடுத்துருக்காரு. மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்ம பாயிரம் முடிச்சிட்டோம். அடுத்து இல்லறவியல் பார்த்துட்ருக்கோம். இந்த இல்லறவியல் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநிலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இணைவைக்கூறல், செய்நன்றறிதல், நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பொறையுடைமை, அழுக்காரமை, வெகாமை, புறங்கூறாமை, பயனில் சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவறிதல் அப்படின்ட்டு இல்லறவியலில் 22 அதிகாரம் வரலையும் முடிச்சிட்டோம். அந்த பாயிரம் ஒரு 4 அதிகாரம் முடிச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் ஆர்வம் யூடியூப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ அதிகாரம் 23 ஈகை. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். 23வது அதிகாரம் ஈகை. ஈகைன்னு என்னன்னாக்கா தர்மம் செய்யணும் அப்படிங்கிறார். போன அதிகாரத்தில் என்ன சொன்னார்? ஒப்புரவு அறிதல்ல பிறருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னாரு. இந்த அதிகாரத்தில் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிறாரு. வாங்க ஒரு குரலாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 23 ஈகை. தர்மம் செய்ய வேண்டும். இதுவரை 22 அதிகாரம் முடிச்சிட்டோம். அதாவது 220 குறள் முடிச்சாச்சு. இது 221வது குறள். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதே தர்மம், மற்ற உதவிகள் எல்லாம் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வதாகும். ஏழைகளுக்கு கொடுக்கறதா, வறியவர்கள், ஏழைகள், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறதா தர்மம்னு பேர். மற்ற நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்துறோம், இல்லை ஏதோ ஒரு பரிசு கொடுக்குறோம், அதிகாரிகளுக்கோ மற்றவங்களுக்கோ அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல உள்ளவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்குறோம்னா அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஏழை, அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு செய்கிற ஒரு உதவி தான், அதுதான் தர்மம். மற்ற ரொம்ப முதலே வசதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து செய்கிறோம், அது தர்மத்தில் சேராது அப்படின்னு 221வது குறளில் அந்த தர்மம் யாருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். தர்மத்தை ஏழைக்கு தான் செய்யணும், மற்றவங்க செய்கிறீங்கன்னா ஏதோ எதிர்பார்த்து செய்கிறீங்க அப்படிங்கிறார் 221வது குறளில். 222 நல்லாறு எனினும் கொளல் தீது, மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று. நல்ல காரியத்திற்காகவே என்றாலும் பிறரிடம் கேட்டு பெறுதல் தீயது. வானுலக சொர்க்கம் வாழ்வு கிடைக்காவிட்டாலும் பிறருக்கு கொடுத்து வாழ்வதே சிறந்த பண்பு. இந்த இடத்துல ஒரு மனிதருக்கு ரொம்ப தேவையான முக்கிய பண்பை சொல்றார். ஒருத்தங்கள்ட்ட இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்கறது கெட்ட பழக்கங்கிறார். அது நல்ல காரியத்தை கூட இருக்கலாம், நல்ல காரியத்துக்கு என்றாலும். இது அப்பயாரும் சொல்றாரு, ஏற்பது இகழ்ச்சின்ட்டார். ஒருத்தங்கிட்ட ஒன்று வாங்குறோம்னாவே அது கேட்டு நம்ம பெறக்கூடாதுங்கிறாங்க பெரியவங்க. நம்ம கொடுத்து தான் பழக்கமாக இருக்கணும், வாங்கி பழக்கமாக இருக்கக்கூடாது. அதைத்தான் இவர் சொல்கிறாரு. நல்ல காரியமே இருக்குது. கல்யாணத்துக்கோ இல்லை ஏதோ முக்கியது கடன் வாங்குகிறோம், அதாவது கடன் வாங்கினா போகிறோம், இல்லை நம்ம கேட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அது நல்ல காரியத்தை இருந்தால் கூட கேட்காதீங்க, கொடுக்க பழகுங்க. அது நல்லது தானே. அது நம்ம கொடுக்குற நிலைக்கு நம்மளை உயர்த்திக்கணும். வாங்குகிற நிலையிலே நம்ம இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படின்னு நம்ம வறுமை நிலையிலே இருக்கணும்னு அர்த்தம். அதான் அவர் சொல்றார். நல்ல காரியத்திற்கு என்றாலும் பிறரிடம் கேட்டு பெறுதல் தீயது. வானுலக வாழ்வு கிடைக்காவிட்டாலும் பிறருக்கு கொடுத்து உதவுவதே சிறந்த பண்பு. மேலே சொர்க்கலவுமே கிடைக்கல, அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் கொடுத்து தான் பழகணும். நம்ம வாங்கி பழகக்கூடாது, ஒருத்தங்களுக்கு கேட்டு பெறக்கூடாது அப்படின்னு கேட்கறத விட கொடுப்பதே சிறந்த பண்பு அப்படிங்கிறார். இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். நம்ம கேட்குற இடத்துல இருக்கிறோமா, கொடுக்குற இடத்துல இருக்கிறோமா? கேட்குற இடத்துல இருந்தோம்னா நம்ம இன்னும் வளரல,
அது கெட்ட பழக்கம்தான் அப்படின்னு உணரணும். கொடுக்குற இடத்துல இருந்தோம்னா பரவாயில்ல, ஒரு நல்ல பண்போடு தான் இருக்கிறோம், நம்ம அடுத்தவங்க கொடுக்குற அளவுக்கு நம்ம உயர்த்திருக்கோம் அப்படின்னு நினச்சோங்க. 222 குறளில் ஏற்பது இகழ்ச்சி, பெறுதல் தவறு, கொடுத்தல் சிறந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு 222 குறளில். 223 இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குளன் உடையான் கண்ணே உள. தன்னிடம் இல்லை என்று சொல்லாது தர்மம் செய்யும் பண்பானது நற்குடி மக்களுக்கு மட்டுமே வரும். உயர்ந்த குடி, நற்குடி, இழிவான குடி அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு திருவள்ளுவர் சொல்ல வர்றாருன்னா, தர்மம் செய்கிறத வச்சு. தன்னிடம் இல்லை என்று சொல்லாது தர்மம் செய்யும் பண்பு நற்குடி மக்களுக்கு மட்டுமே வரும். அதனால் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பிறருக்கு தர்மம் செய்யணும். அந்த மாதிரி இருந்தால் நற்குடி மக்கள், நற்குடியுடைய பண்பு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு 223 குறளில் தர்மம் செய்கிறத பற்றி வலியுறுத்துகிறார். 224 இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. வறியவரின் முகத்தில் மகிழ்ச்சி காணும் அளவு தன்னால் தர்மம் செய்ய முடியவில்லையே என் வருந்தும் நிலை துன்பமானது. நல்லா ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், ஆனால் அப்பயும் அவங்க வாங்குறவங்க மனசில் அந்த இது இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, இன்னும் அந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. அவங்க ரொம்ப துன்பமயமான ஒரு இது இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க தான். தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இருந்தாலும் இன்னும் நிறைய செய்யணும் ஆசைப்படுறாங்க. வாங்குகிற முகத்தில் நல்லா மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பணம் வசதி இல்லை, இந்த மாதிரி நம்ம இருக்கமே அப்படின்னு அந்த வருந்தும் ஒரு நிலை ரொம்ப துன்பமானது அப்படிங்கிறாரு 224 குறளில். 225 ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தன் பசியை அடக்கி தவம் செய்யும் துறவியின் வலிமையை விட பிறரின் பசியை போக்கும் குடும்பம் நடத்துபவனின் வலிமையே சிறந்ததாகும். நம்ம ஏன் திருவள்ளுவரை போற்றுறோம், திருக்குறளை போற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி குறளையும் வச்சு தான். அவங்க என்னதான் பெரிய தவம் பண்ணி காட்டில் போய் தவம் இருந்து பெரிய வரம்லாம் பெற்றாலும் யார் சிறந்தவங்கன்னு திருவள்ளுவர் சொல்ல வர்றாருன்னா குடும்பம் நடத்துறவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க எப்படிங்க தன் பசியை அடக்கி தவம் செய்யும் துறவின் வலிமையிட, துறவிக்கு பெரிய வலிமை இருக்குது, தன் பசியை அடக்கி விரதம் இருந்து தவம் இருந்து ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னால் பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வலிமையோடு இருக்கிறாரு. ஆனால் இவர் தான் பசி தான் அடக்கிறாரு, குடும்பத்தில் இருக்க அடுத்தவங்க பசியை போக்குறாரு, அடுத்தவங்க பசியை ஆற்றுகிறார். அப்போ யார் பிறர் பசியை போக்குகிறார்களோ, பிறருக்கு உணவு கொடுத்து அந்த பசியை நீக்குகிறார்களோ, வயிற்றுக்கு அன்னம் இடுகிறார்களோ, சாப்பாடு போடுகிறார்களோ, அவங்களுடைய வலிமை தான் துறவின் வலிமையோட சிறந்தது. இவங்க தான் முன்னாடி, அவங்க பின்னாடி தான். அவங்க நீ காட்டில் போய் ஓம் பசியை தான் நீ அடக்கிட்ட, நீ யாருக்கும் உதவி செய்யலை. யார் துறவிங்கிறவங்க, தவம் செய்கிறவங்க தவசிகள். நீ யாருக்கும் உதவி பண்ணல, ஓம் பசியை அடக்கிட்ட. ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க தன்னையும் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் பசி ஆத்துறாங்க, அடுத்தவங்க பசியை போக்குறாங்க. அதில் அவங்க தான் சிறந்தவங்க அப்படிங்கிறாரு 225 குறளில். துறவியை விட யார் பிறர் பசியை போக்குகிறார்களோ அவங்க தான் வலிமையானவர்கள், திறமையானவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் அப்படின்னு 225 குறளில் அந்த தர்மத்தினுடைய பலனை திருவள்ளுவர் சொல்கிறார். 226 அற்றார் அலி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. ஏழைக்கு உணவளித்து அவர்களின் பசியை போக்கும் நற்செயலானது தன் எதிர்கால தேவைக்கு செல்வத்தை சேமித்து வைக்கும் செயல் போன்றதாகும். ரொம்ப வறியவங்களுக்கு, ஏழைக்கு, சாப்பாடே இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க பசியை போக்கி நல்ல ஒரு அற்புதமான ஒரு காரியம், நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா அவங்க எதிர்கால தேவைக்கு அந்த செல்வத்தை சேமித்து வைக்கிற செயல் போன்றது. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சொல்கிறார். எப்போ நம்ம ஏழைக்கு சோறு போடுறோமோ, அவங்களுக்கு உணவு, அவங்களுடைய பசியை போக்குறோமோ, அது அன்னதானங்கிறது வள்ளலார் அதான சொல்கிறார். பெரிய பெரியவங்க சொல்கிறாருன்னா முதல்ல செய்கிற ஒரு நல்ல காரியம் எது ஒரு சிறந்த நல்ல காரியம்னா பிறர் பசியை போக்குவது தான் சிறந்த காரியம். அதான் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம்
உணவு திட்டம், சத்துணவு திட்டம் அதெல்லாம் பண்ணால் அந்த பசியை போக்குதல். அதான் பெரிய தர்மத்துலேயும் பெரிய தர்மம். அதைத்தான் இவர் வலியுறுத்துகிறார். எப்போ ஏழைக்கு நம்ம சாப்பாடோ உணவோ கொடுத்து அவங்க பசியை போக்குறோமோ அந்த செயல் எதுக்கு அர்த்தம் அப்படின்னா, பிற்கால தேவைக்கு நம்ம பணத்தை போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பேங்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி சேர்த்து வைக்கிறோமோ அதுக்கு இணையானது, அந்த மாதிரி உள்ளது. என்ன அர்த்தம்னா, யார் நம்மள்கிட்ட அந்த உதவியெல்லாம் பண்ணாலும் பிற்காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு யார் மூலியமாக நம்மளுக்கு உதவி வரும். அதனால் அதை நிறுத்தாதீங்க. அந்த ஏழைக்கு உணவிடுதல், வறியவருக்கு உணவிடுதல், பசியாக கஷ்டப்படுபவர்கள் துடிப்பவர்கள் அவருக்கு உணவு அளிங்க, அன்னதானம் கொடுங்க, அன்னதானம் செய்யுங்க. அது செலவு கிடையாது. அது இட் இஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர். அது செலவில் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது, செலவில் வராது, அது சேமிப்பில் வரும், அது சேவிங்ஸில் வரும், அசட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறார் 226ஆவது குறள். 227 பார்த்து ஊன் மரியி அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. தனக்கு கிடைத்த உணவை பசித்தோர்க்கு பகிர்ந்தளித்து சாப்பிட்டு வாழ்பவனே பசியாகிய கொடிய நோய் நெருங்காது. நம்ம கிடைச்ச உணவு 4 பேருக்கு பகிர்ந்து சாப்பிட்றோம். ஒரு சாப்பாடு தான் கிடைக்குது, ஆனால் 3 பேர் இருக்கோம், அதை பகிர்ந்து உண்ணணும். அப்படி பகிர்ந்து யார் கொடுக்குறோன்னா அவனுக்கு பசிங்கிற கொடிய நோய் வராது அப்படிங்கிற. அதை இப்போ நம்மளே என்ன அந்த தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தமிழர் பண்பாடு என்னாக்கா நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டீங்கன்னு ஒருத்தன் கேட்க காரணம் தான். என்ன சாப்பிட போகிறேன், நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க, இல்லை சாப்பிட்டீங்களா சரி நீங்கள் இருங்க நான் சாப்பிட்றேன். அது ஒரு பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம். எனக்கு நம்ம திருவள்ளுவர் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். தனக்கு கிடைத்த உணவை பசித்தோர்க்கு பகிர்ந்தளித்து சாப்பிட்டு வாழ்பவனை பசியாகிய கொடிய நோய் நெருங்காது. யார் பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறாங்களோ, தனக்கு கிடைச்ச சாப்பாடை பிறருக்கு கொடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பசி எடுக்காது, அந்த பசிங்கிற நோய் வராது, கிட்ட நெருங்காது. அதனால் பிறருக்கு பகிர்ந்தளித்து சாப்பிடுங்க, நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு 227ஆவது குறளில் பிறருக்கு உணவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். 228 ஈட்டு உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். எவருக்கும் தர்மம் செய்யாது தன் செல்வத்தை பாதுகாத்து பின்னால் அனைத்தையும் இழந்து போகும் கஞ்சனுக்கு தர்மம் செய்வதனால் வரும் பயன் எதுவுமே தெரியாது. மொத்தம் கஞ்சன் கருமி, யாருக்கும் எந்த செலவும் பண்ண மாட்டான், சாப்பாடு வாங்கி போட மாட்டான், தர்மம் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா அவனுக்கு அந்த தர்மம் செய்யணும் அந்த பலன் தெரியாது, அந்த புகழ் அவனுக்கு கிடைக்காது, அதில் வர்ற ஆனந்தமும் திருப்தியும் அவனுக்கு தெரியாது, அதனால செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். எவருக்கும் தர்மம் செய்யாது தன் செல்வத்தை பாதுகாத்து, யாருக்கும் தர்மம் செய்ய செல்வத்தை பாதுகாக்கிறான், பின்னாடி இழந்து போயிடுறான், எல்லா செலவும் போயிடு. அந்த மாதிரி உள்ள கஞ்சனுக்கு கருமிக்கு அந்த தர்மம் செய்வதனால எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, நம்ம வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு, அந்த அதில் கிடைக்கிற புகழ், இந்த வாசனை, இதனுடைய கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியாது, அதான் அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு 228ஆவது குறளில் கஞ்சன் கருமி ஏன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏன் அவன் தர்மம் செய்ய மாட்டேங்கிறான் சொல்கிறார். கஞ்சன் கருமிங்கிற ஏன் தர்மம் செய்ய மாட்டேங்கிறான்னா அவனுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஒருத்தவங்க தர்மம் செஞ்சு அதனால் வரக்கூடிய பலன், பயன், புகழ் இது எதுவுமே அவனுக்கு தெரியாது, அதனால அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார் 228ஆவது குறளில். 229 இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிய கூணால். தனக்கு கிடைத்த உணவை பிறருக்கு கொடுக்காது தான் மட்டுமே உண்பது பிச்சை எடுத்தலை விட மோசமானது. ட்ரெயின்லேயே எங்கள் வெளியில் போயிட்டுருக்குறோம், நம்மளுக்கு சாப்பிட போகிறோம், அப்போ அவங்களுக்கு என்னங்க சாப்பிட்டீங்களா, இல்லை சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு திருப்தி. இல்லை நம்ம மறைச்சி வச்சு சாப்பிட்டோம்னா யாருக்கும் கொடுக்காம நமக்கு கிடைச்ச உணவை நம்ம மட்டும் சாப்பிட்டோம்னா அது பிச்சை எடுக்கிற விட மோசமானது, கொடியது, கேடுகட்டது அப்படிங்கிறார். அதனால் நம்ம கிடைத்த உணவை பிறருக்கு பகிர்ந்தளித்து சாப்பிட வேண்டும். இந்த ஈகை தர்மத்தை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி வர்றார். அதாவது சாப்பாடு போடணும், அன்னமிடணும், எல்லாம் வயிறார சாப்பிட்ணும், அன்னதானம் செய்யணும்,
கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வராரு 229. இந்த மாதிரி பிறருக்கு கொடுக்காம நம்ம மட்டுமே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது பிச்சை எடுக்கிறத விட கேவலமானது அப்படின்னு 229 குறளில் பிறருக்கு அன்னதானம் விடுங்க அப்படின்னு வலியுறுத்துகிறார். 230 சாதலின் இன்னாது இல்லை இனிது அது ஈதல் ஈயா கடை. தன்னால் ஏழைக்கு தர்மம் செய்ய முடியவில்லையே என வருந்தும் நிலை வந்தால் சாவது துன்பமே என்றாலும் செத்து விடுவது நல்லது. நம்மளால் ஏழைக்கு நம்மள்கிட்ட கேட்குறவங்களுக்கு உதவி செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டப்படுற துன்பப்படுற நிலை வந்தால் அது செத்தே போயிடலாங்கிறார். அதான் அந்த சொல்கிற இதை ரொம்ப ஆணித்தரமாக நம்மளுக்கு வலியுறுத்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம உதவி பண்ணுறோம், நம்ம உதவி பண்ண முடியாத நிலைக்கு சூழ்நிலை அப்போ நம்ம என்ன அப்படியே சம்பாதிச்சுன்னா நம்மளுடைய செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தர்மம் பண்ண முடியும். நம்ம தர்மம் பண்ண முடியலையே, ஏழை கேட்குறாங்க தர்மம் பண்ண முடியலையே அப்படின்னு வருந்த நிலை வந்தால் சாவது கஷ்டமாக தான் இருக்கான், ஆனால் அது செத்தே போயிடலாம், ஏன்னா தர்மம் செய்ய முடியலையா. அப்போ அவர் என்ன சொன்னார், வாழ்க்கையில் தர்மம் தான் முக்கியம்னு சொல்ல வர்றார், வேற என்ன. இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, தர்மம் செய்யுங்க, சாப்பாடு போடுங்க, நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க, பிறருக்கும் பகிர்ந்தளித்து கொடுங்க. அப்படி சாப்பாடை நீங்கள் மட்டும் உங்களுக்குள்ள நீங்கள் மட்டும் சாப்பிட்டீங்க, அது பிச்சை எடுக்கிறத விட கேவலமானது. நீங்கள் பிறருக்கு தர்மம் செய்கிறீங்கன்னா, பிறருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னா, அதனால் உள்ள செலவு கிடையாது, அது சேவிங்ஸ் மாதிரி தான் அப்படின்னு இந்த அதிகாரம் ஃபுல்லாக, இந்த அதிகாரம் முழுமையாக 23வது அதிகாரத்தில் ஈகைங்கிற தலைப்பில் தர்மம் செய்யணும், பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும், நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு கிடைச்ச உணவு பிறருக்கு பகிர்ந்து அளிக்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு, அதாவது ரொம்ப வறுமை நிலைக்கு இல்லாமல் நம்ம நிறையா செல்வத்தை சேர்த்து பிறருக்கு உதவி செய்வது தான். நம்ம பாடுபட்டு உழைத்து சேர்க்கிற செல்வங்கள் அனைத்தும் பிறருக்கு உதவுவதற்கே, பிறருக்கு தர்மம் செய்வதற்கே அப்படின்னு இந்த அதிகாரம் 23 ஈகைங்கிற தலைப்பில் நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். நாமும் திருவள்ளுவர் வழிகாட்டுதல் படி நிறைய செல்வங்களை சேர்ப்போம், அந்த செல்வத்தை பிறருக்கு பயன்படுமாறு தர்மம் செய்வோம், அன்னதானம் இடுவோம் என்று கூறி இந்த அதிகாரத்தை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.